குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெப் லேப்ல 3வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 3வது ப்ரோக்ராம் என்னதுன்னா நம்மளோட காலேஜ் டைம் டேபிள். எதை யூஸ் பண்ண போகிறோம்னா டேபிள் டேக். இன்னைக்கு நம்ம புதுசாக படிக்க போகிறது வந்து டேபிள் டேகு. சரி, வழக்கம் போல் இன்னைக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கிற ஃபோல்டருக்கு பேர், அங்கே போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஃபோல்டர் போடு. அது என்னதுன்னா EX03. சரியா, இங்கே தான் புதுசாக இருக்கிற சேவ் பண்ணணும். அகைன் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். இது நான் யூஸ் பண்ணுறது. நீ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதை யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் N, கண்ட்ரோல் S, இல்லை 100ங்கிற நம்பரில் 3வதுல டைம் டேபிள் .html ஆல் ஃபைல் சூஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோ. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துரு. சரியா, இங்கே வந்து HTML என்று தட்டிடு. சரி, வழக்கம் போல் இந்த ஃபைலை நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் O கொடுப்போம். O கொடுத்ததுக்கப்புறம் 3வது ஃபோல்டரில் டைம் டேபிள் ஓப்பன். சரிங்களா, சரி, டைட்டிலில் வந்து காலேஜ் டைம் டேபிள் சேவ் பண்ணிட்டு வரதான்னு பார்ப்போமா. சேஞ்ச் ஆயிடுச்சு. காலேஜ் டைம் டேபிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாடி டேக்குள்ள H2, அதுக்குள்ள வந்து அலைன்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா, சென்டர் காலேஜ் டைம் டேபிள். வந்துருச்சு. ஆனால் சென்டர் நமக்கு ஒர்க் ஆகலை. எதுவும் ஸ்பெல்லிங் தப்பாக பண்ணியிருக்கோமா? ஐயோ, அலைன் தான் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். GN. சரிங்களா, சென்டருக்கு வந்துருச்சு. சரியா, சரி, நெக்ஸ்ட்டு டேபிள் டேக் யூஸ் பண்ண போகிறோம். டேபிள் டேக்கில் ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டினா பார்டர் ஈக்குவல் டு 1, ஒரு ஸ்பேஸ் விட்டு செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு 0. சாரி, செல் பேடிங் ஈக்குவல் டு 10. லாஸ்ட் வந்து அலைன் ஈக்குவல் டு சென்டர். சரியா, ப்ராப்பர்ட்டின்னு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து கையின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் கை வந்து வேற எதுக்கும் யூஸ் ஆகாதா? அதில் வந்து நம்ம சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எதுவும் பொருளை தூக்குறதுக்காக, அப்போ ஒரு சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த இதுதான். அதே மாதிரி தான் எங்கேயும் நம்ம டேபிள்ங்கிற நார்மல் டேகு, அதுக்குள்ளே அந்த டேபிள் நம்ம மாற்றிக்கிறோம், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். பார்டர்னா சுற்றி பார்டர் வரும், செல் ஸ்பேசிங்னா ஒரு செல்லுக்கு நல்ல ஸ்பேஸ் விழுவும். இப்போ நம்ம வந்து டைப் பண்ணும்போது உனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சரிங்களா, சரி, டேபிள் டேக்குள்ள முதல்ல வர டேக் வந்து TR டேக். டிஆர்னா டேபிள் ரோ. சரிங்களா, டேபிள் ரோ, இதுதான் வந்து டிஆர் டேகு. அப்புறம் டிஹெச்னா வேற ஒன்றும் கிடையாது, டேபிள் ஹெட்டிங். காலம் ஸ்பேன் 8. இதில் வந்து என்ன வரும்னா BCA, செகண்ட் BCA, கிளாஸ் டைம் டேபிள் அப்படின்னு போட்டுப்போம் /TH. சரி, இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். விழுந்திருக்காயா? ஒரே ஒரு செல்லில் ஒரு ஹெட்டிங் மட்டும் விழுந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒரு டிஆருங்கிறது ஒரு ரோ. சரியா, அகைன் இன்னொரு ஒரு டிஆர் போடுவோம். டிஆர்
டிஆருக்குள்ள இருக்கிறது டிஹெச். டிஹெச்ங்கிறது டேபிள் ஹெட்டிங்கு. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டே/ஹவர். அகைன் இன்னொரு டிஹெச். டிஹெச்க்குள்ள ஃபர்ஸ்ட் டே ஆர்டர். அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். மூணு, 4, 5, 6, 7. 1, 1, 2. தேர்ட் ஹவர். தேர்ட் ஹவருக்கு அப்புறம் பிரேக் இருக்கும். பிரேக்கு. ஃபோர்த் ஹவர், ஃபிஃப்த் ஹவர், சிக்ஸ்த் ஹவர். அவ்வளோதான். இன்னொரு ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு அங்கே போய் ரன் பண்ணி பார்ப்போம். இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், ஒரு பிரேக் இருக்கும். ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. சரியா? இதுதான் மேலே இருக்கிறது ஒரு ரோ, இது ஒரு ரோ, அடுத்த ரோ. சரியா? சரி, நெக்ஸ்ட் மூணாவது ரோ கிரியேட் பண்ண போகிறோம். டிஆருக்குள்ள வந்து வந்து டிடி. இங்கேருந்து டிடி படிப்போம். டிஆர்னா டேபிள் ரோ, டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங், மூணாவது டேக் என்னதுன்னா டேபிள் டேட்டா. அந்த டேபிளுக்குள்ள என்ன டேட்டா இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஹெட்டிங். இதுவுமே ஹெட்டிங் தான், இதுவுமே ஹெட்டிங் தான். சரிங்களா? இதெல்லாம் காமன் டேர்ம். காமன் டேர்ம் நம்ம ஹெட்டிங் வச்சிருக்கோம். டேபிள் டேட்டா இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாக்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது உள்ள இருக்கும். சரிங்களா? மண்டே 6 ஹவர்னால நம்ம வந்து எத்தனை பேஸ் பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? மண்டேன்னு இருக்கும். ரெண்டாவது வந்து மேக்ஸ்ன்னு மாற்றுவோம். சாரியா, மேக்ஸு. மூணாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் மாற்றிக்கோங்க. ஃபிசிக்ஸு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் 3 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் அடுத்ததுங்க. லஞ்ச் பிரேக்கு. நான் எனக்கு டைம் டேபிள் எனக்கு தெரியாது, அதனால நான் வந்து ரேண்டமாக ஒரு டைம் டேபிள் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ வந்து உன்னோட கிளாஸ் டைம் டேபிளை கொடு. சரியா? இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்து வந்து ஒரு லேப், ஏதோ ஒரு லேப் கொடுத்துப்போம். இது எக்ஸ்ட்ரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை டீல் பண்ணி விட்றோம். சரிங்களா? லஞ்ச் பிரேக்கில் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் பேனு 6 இது கொடுத்துப்போம். சரிங்களா? 6 கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கிரியேட் ஆயிடுச்சாயா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா மேக்ஸு, சயின்ஸு, கெமிஸ்ட்ரி லஞ்ச் பிரேக் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, லேபு. சரியா? சரி, அடுத்து நம்ம 4வது ரோ கிரியேட் பண்ண போகிறோம். மூணு ரோ முடிச்சிருக்கோம். 4வது ரோ இதே மாதிரி தான். இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணியிருப்போம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரோஸ் பேனை மட்டும் எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டுட்டு மண்டேக்கு பதிலாக டியூஸ்டே. ரெண்டாவது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ, ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் மேக்ஸு. மேக்ஸுக்கு அப்புறம் இங்கிலீஷு. சரிங்களா? இங்கிலீஷ்க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம்
கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் லைப்ரரி. இந்த லேப் வேண்டாம், நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. சரிங்களா, சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். கரெக்டாக உட்காந்துருந்துச்சு. சரியா, 4வது ரோ கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு. புதன்கிழமை இதே மாதிரி தான். மேலே இருக்கிற இந்த டிஆர்ல இருந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு டியூஸ்டேக்கு பதிலாக வெனஸ்டேன்னு மாற்றிடுவோம். வெனஸ்டே. ஃபிசிக்ஸ்க்கு பதிலாக கெமிஸ்ட்ரி. நான் சும்மா ரேண்டாக மாற்றிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. எந்த சப்ஜெக்ட்னாலும் அலோகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேக்ஸு. மேக்ஸுக்கு அப்புறம் வேறு எது போட, அகைன் ஒரு ஃபிசிக்ஸ் போட்டிருப்போம். ஃபிசிக்ஸு. அடுத்து வந்து லேபு. லேபுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. 5 தடவை விழுந்துச்சு. அகைன் இதே காப்பி பண்ணுவோம். நான் உள்ள பேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, வீடியோ லென்த் ரொம்ப போகும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே இருக்கிற டேயை மட்டும் மாற்றிக்கிறேன். தேர்ஸ்டே. சேவ் பண்ணிப்போம். நீ சப்ஜெக்ட் ஃபுல்லாக மாற்றிடணும், ஷஃபிள் பண்ணி வச்சிடணும். சரியா, சப்ஜெக்ட் ஃபுல்லாக மாற்றி வச்சிடணும். அகைன் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே ரன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரைடே விழுந்துருச்சு. ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே. சாட்டர்டேக்கு அப்புறம் ரன் பண்ணி பார்ப்போம். விழுந்துருச்சு. இப்போ 6 ஹவர் 6 நாள் இது வந்து கிடச்சிருச்சு. ஒருவேளை உனக்கு இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டே ஆர்டர் செகண்ட் டே ஆர்டர்னு போடுறோம்னா, இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆர்டர் செகண்ட் டே ஆர்டர் கூட போட்டுக்கோ. நான் போட்டு கூட காமிச்சிடுறேன். ஏன்னா நம்ம காலேஜ் டைம் டேபிள் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி இருக்குது. ஏன்னா காலேஜ் டைம் டேபிள் எனக்கு தெரியாது, அதனால் இப்படி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இதையும் போடலாம், இல்லை வந்து நம்ம கிளாஸ் டைம் டேபிள் உள்ள தூக்கி போட்டுக்கலாம். சரியா, 5th 6th சேவ் பண்ணிட்டாங்க. போ இருந்துச்சா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஆனால் நான் கடைசி 4 இதுக்கு வந்து எந்த ஒரு டேட்டாவும் மாற்றலை. ஆனால் நீ மாற்றிடணும். வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். நீ வந்து உள்ளே இருக்கிற சப்ஜெக்டை ஷஃபிள் பண்ணி விட்றணும், மாற்றி டைப் பண்ணி வச்சிடணும். சரியா, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே நாள் ஒரே சப்ஜெக்ட் உள்ளே வரக்கூடாது. சரியா, சரி. இந்த டைம் டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக நம்ம என்ன படிச்சிருக்கோம், இந்த இடத்துல டேபிள் டேக் படிச்சிருக்கோம். டேபிள் டேக்கில் நம்ம புதுசாக 3 விஷயம் தெரிஞ்சிருப்போம். ஒன்று வந்து டேபிள் ஹெட்டிங்கு, டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங்கு, டிஆர்னா டேபிள் ரோ, அதுக்கப்புறம் டிடினா டேபிள் டேட்டா. அவுட்புட் வாங்க. இதில் வந்து இதெல்லாம் வந்து டேபிள் ஹெட்டிங்னா மேலே இருக்கிறது. அதுக்கப்புறம் டிஆர், இது வந்து ஒரு முழு ரோ, ஒரு ரோவாக கிரியேட் பண்ணுறதுக்காக டேபிள் ரோ யூஸ் பண்ணுவோம். அப்புறம் உள்ளே இருக்கிறது ஒரு எலமெண்ட்டும் டேபிள் டேட்டா. சரியா, இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேபிள் டேக். சரியா, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட் கிளாஸில் வந்து கூட கேட்டுக்கோ. புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடு. சரியா, தேங்க்யூ.